அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து கஸ்டர்ட்லேயே வந்து ப்ரெட் வச்சு புட்டிங் மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து நான் புதினா ஜூஸ் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. செரிமான பிரச்சனை வராமல் இருக்கும். ரெண்டுமே நான் காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட் சைஸ் வந்து நான் வந்து 10 இது மாதிரி எடுத்துருக்கேங்க. நல்லா ஓரத்துலக்காய் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டுருவோம். 4 கார்னரையும் கட் பண்ணிக்கிட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. கட் பண்ணதை வந்து தூக்கி போட்டுறாமல் நம்ம வந்து ஏற்கனவே பாக்ஸில் வச்சுக்கிட்டாக்கா நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதை வந்து கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன். இதில் வந்து கரெக்டாக அதை வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்ணாடி பாக்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் வந்து சாதாரணமாக எதில் வேணுமோ வச்சுக்கலாம். சில்வர் பிளேட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். எல்லா இடத்துக்கும் வரா மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து கஸ்டர்ட் செய்யலாம். கொஞ்சம் தண்ணி போல் தாங்க செய்யணும். இதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. 3 கிளாஸ் வந்து பால் வச்சுருக்கேன். 1 கப்பு சுகர் போட்டிருக்கேன். கஸ்டர்ட் போட்டு பாருங்கள். 1.5 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அதுலேயே ரொம்ப போடல. இப்போ தண்ணி பதத்துக்கு தான் இருக்கணும் கஸ்டர்டு. சில்லுன்னு பாலில் கரைச்சி நம்ம வந்து சூடான பாலில் ஊற்றிடலாம். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இனிமேல் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இல்லை பாருங்கள். தண்ணி பதத்துக்கு தான் இருக்கணும் இது. அவ்வளோதான், கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி நம்ம வந்து ப்ரெட்டில் ஊற்றிடணும். இனிமேல் ப்ரெட்டை நான் அடுக்கி வச்சுருக்கோம்ல, அது மேலே ஊற்றிடலாம். எல்லா இடத்துலையும் வரா மாதிரி ஊற்றணும். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நான் ப்ரெட் வைக்கிறேன். எத்தனை லேயர் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். நான் 2 டபுள் லேயர் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வந்து கஸ்டர்டை ஊற்றணும். இது நல்லா செட் ஆன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மேலே வந்து நம்ம க்ரீம்லாம் ஊற்றணும். நல்லா செட் ஆகி வரட்டும். 1 மணி நேரம் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில். ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம். அது ஆறின பிறகு நம்ம வந்து புதினா ஜூஸ் செய்யறது பார்த்துடலாம். புதினா ஒரு கைப்பிடி நல்லா அலசி எடுத்து வந்திருக்கேன். அது வந்து மிக்சியில் போடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன். 2யும் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இது ஒரு கிளாஸ் இருக்கும். இதையும் எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதினா ஜூஸு. செரிமான பிரச்சனை வராமல் பார்த்துக்குவோம். நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம நிறையா சாப்பிடுவோம். அப்போ இந்த ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் ஜூஸ் செய்கிறதுக்கு 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சுகர் வந்து தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன்.
இப்போ வந்து புதினா சாதத்துக்கு அதில் ஊற்றிடலாம். சுகர் சிரப்பும் இப்போ வந்து புதினா சாதம் நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. ஏன்னா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள் ஆறிடுச்சு. நான் இன்னொரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ லெமன் வந்து பாதி எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விடுறேன். கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நேச்சுரல் கலருங்க இது. பாதாம் பிசின் இருக்குது, அது போடுறேன். ஜம்ஜா வேறு இருக்குது, அதையும் போடுறேன். இதெல்லாம் குளிர்ச்சி தரதுங்க. இதெல்லாம் நல்லது உடம்புக்கு. நோம்பு நேரத்தில் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும். ஐஸ் க்யூப் போடுறேன். ஆனால் சில்ட்ரன்ஸுக்கு இது பிடிக்குதா என்னன்னு தெரியலங்க. புதினா ஃப்ளவர் அதுங்களுக்கு பிடிக்காது. நம்ம கண்டிப்பாக இதை குடிக்கணும். குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இஞ்சி சேர்த்துருக்கோம், புதினா சேர்த்துருக்கோம், எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லது உடம்புக்கு. ரெடி ஆகிடுச்சு. நமக்கு புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க மேலே வந்து க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன். 100 கிராம் க்ரீமுங்க. நான் வந்து 50 கிராம் தான் நான் ஊற்றி செய்கிறேன். பவுடர் சுகரு 2 மேசக்கண்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா கையாலே இதில் விஸ்கால் அடிச்சுக்கணும் நல்லா. நான் 1 மணி நேரம் எடுத்து வந்திருக்கிறேன். ப்ரெட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மேலே நம்ம க்ரீம் ஊற்றலாம். ஆனால் எல்லா இடத்துக்கும் வரா மாதிரி நம்ம தடவி விடணும் ஸ்பூனால். எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன். டிசைன் போடுறதுக்கு கோடு கோடாக நேராக போட்டுட்டு வந்துடலாம். கேப் போட்டு கோடு போடணும். குச்சியால் வந்து மேலேருந்து கீழேருந்து மேலேயும் ஒரு அப்படியே கோடாக இழுத்துட்டு போகணும். பாருங்கள் இப்போ அழகான டிசைன் கிடைக்கிது பாருங்கள். ஒரே லைனாக கிழிக்கக்கூடாது. மேலேருந்து கீழே வரணும், கீழேருந்து மேலே கொண்டு போகணும் அந்த கோடை. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். இது அப்படியே 2 மணி நேரம் வைக்கணுங்க நம்ம ஃப்ரிட்ஜில். அப்போ தாங்க செட் ஆகும். அங்கே இஃப்தார் டைமில் நெருங்கிடுச்சு. அதனால் 1 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. நான் கட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நான் அது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா 2 மணி நேரம் கண்டிப்பாக வச்சு செய்யுங்க. எடுங்க இந்த கஸ்டர்டை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். திரும்ப செய்வீங்க. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கண்டு. Thank you for watching.